ஏதோ அதை பாத்துக்கிட்டு போங்க அப்படின்னு தமிழ் திட்டி விட்டுறாங்க. ஆனாலும் இவளுக்கு கொழுப்பு குறைய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் சொல்றான். உடனே வந்துட்டு தமிழ்கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்லுது, ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல நீ இப்ப என்ன சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. என் புள்ள மாமாவுக்காக மருந்து எடுத்துட்டு வந்து உசுரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் தமிழ் சிரிக்கிறாங்க. என்னது, உங்க புள்ள உசுரை காப்பாத்தினானா? அவனே ஒரு திருட்டு பையன். நான் எடுத்துட்டு வந்த மருந்த என் தலையில அடிச்சு அவன் திருடிட்டு போயிட்டு அவன் எடுத்து கொடுத்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான். இதையும் நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பேசவும் இதை கேட்டுட்டு போஸ் வந்துட்டு தமிழோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே தமிழ் சொல்றாங்க, ஏய் விடுடா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்திட்டு அவனோட கைய பிடிச்சு இழுத்து விட்டுறாங்க. இப்போ நான் மட்டும் போய் நீ மாமாவை கொலை பண்ண விஷயம் அவருக்கு சொன்னேன் அப்படின்னா நேரம் நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியா நிக்குது ஈஸ்வரி. என்னடி பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும் சொல்ல போறியா? போய் சொல்லு, என் புள்ள ராஜாங்க மாமாவை கொலை பண்ண வந்தான்னு சொல்ல போறியா? சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சத்தமா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து சேது வந்துடுறாரு. இது எல்லாத்தையுமே சேது கேட்டுறாரு. என்ன தமிழ், என்ன நடக்குது இங்க அப்படின்னு சேது கேட்கவும் அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இழுக்கிறாங்க. போஸ போட்டு சேது அடிச்சு போறாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்போ எங்க அப்பாவை நீதான் கொலை பண்ண வந்தியா ஆஸ்பத்திரியில அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் பார்த்தா தர தரன்னு சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போஸ புடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு. உடனே ஒரு பக்கம் ஈஸ்வரி கத்திக்கிட்டு பின்னாடியே போகுது. தமிழும் வீட்டுக்கு போறாங்க. அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமாப்பா? இந்த போஸ் வந்துட்டு உங்களை கொலை பண்ண வந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாரு ராஜாங்கம். என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் நிக்கிறாரு. மாமா நான் சொல்றேன் மாமா அப்படின்னு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும் போது உங்களை கொலை பண்றதுக்காக இந்த போஸ் கத்தியோட வந்தா மாமா, நான் தான் மாமா காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க வந்துட்டு போஸ அடிச்சு போடுறாரு. உடனே ஈஸ்வரி வந்து, மாமா அவன் ஏதோ கூறுகட்டத்தனமா பண்ணிட்டான், ஆனா இப்போ உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லவும், மாமா அதுவும் பொய் மாமா, அந்த மருந்து எடுத்தது நான் தான் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டதுமே சேதுவுக்கும் அதிர்ச்சி ஆகிருது. என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு. ஆமாங்க, நான் தான் அந்த வண்டுக கிட்ட இருந்து போராடி மருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்பவும் இவ என்ன தலையில அடிச்சு போட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்த இவ எடுத்துட்டு போன மாதிரி அப்படியே நாடகம் போட்டிருக்கான் அப்படின்னு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே ராஜாங்க சொல்றாரு, நான் ஏதோ என் உசுரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் உன் மேல ஒரு கரிசனை இருந்துச்சு, அதுவும் இப்ப இல்லாம போச்சு. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ராஜாங்க வந்துட்டு போஸ் சத்தம் போட்டு விட்டுறாரு. சேடு வந்துட்டு போஸ் அடி அடி நடிச்சிடுறாரு. உடனே ஈஸ்வரி ஒரு பக்கம் கதிரிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா சேடு வந்துட்டு போஸ கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுறாரு. பையெல்லாம் அள்ளி போட்டு இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. போஸும் பேக்க தூக்கிட்டு தமிழ முறைச்சுக்கிட்டே போறான். ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே கொதிச்சு போய் நிக்குது. இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரியும் தாமரையும் அடி சக்க, இவன் இந்த வேலை பாத்திருக்கானா? அதான பார்த்தேன், இவனே ஒரு மங்குனி மடையே, இவனுக்கு எப்படி மருந்து எடுக்கிற அளவு திறமை வந்துச்சுன்னு நினைச்சேன். இவெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு, அம்மா தமிழ்ச்செல்வி, நீ என் உசுரை காப்பாத்துனது மட்டும் இல்லாம திரும்பவும் நீதான் என் உசுரை காப்பாத்திருக்க, 2 முறை நீ என் உசுரை காப்பாத்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே வந்து தமிழ்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு ராஜாங்க தமிழ்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. சேது வந்துட்டு தமிழ்கிட்ட என்ன மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு தமிழை பார்த்து, இப்படி பெரிய விஷயத்த பண்ணிட்டு எப்படி நீ இப்படி அசால்ட்டா இருக்க, நீ ரொம்ப பெரிய மனசுக்காரி தாண்டி அப்படின்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து தமிழோட பிறந்த நாளை கொண்டாட போறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.